மீனராசிக்காரர்களுக்கு வாரம் முழுதும் 10, 11ஆம் இடங்கள்ல 12ஆம் இடங்கள்ல இப்போது இவர் இருக்கிறார், சந்திரன் இருக்கிறார். வார ஆரம்பமே தொழில் முன்னேற்றம், வேலையில ஏதாவது மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், வேலையில வீடு மாற்றம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவையான மாற்றங்கள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. 10, 11, 12ஆம் இடங்கள்ல சந்திரன் வளர்பிறையாகத்தான் இருக்கிறார், உங்களுடைய 5ஆம் அதிபதி. வாரத்தின் நடுப்பகுதி புதன்கிழமை, வியாழக்கிழமை எல்லாம் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பிள்ளைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டம் விலகும். பிள்ளைங்க சம்பாரிச்சு ஏதாவது காசு அனுப்புறதை கண்டிப்பா பார்க்க முடியும். பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில சேர்த்து வைக்க முடியும். இந்த குழந்தைக்கு வேலை, இந்த குழந்தைக்கு திருமணம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா கிடைக்கும். மீனராசிக்கார இளைய பருவத்தினர் தான் பாவங்க. இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மறுபடியும் ஒரு லேசா பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் எந்த பக்கம் திக்கு திறத்து தெரியாம எப்படி போறது அப்படி போறதுன்னு ஒரு 30, 40 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய, குறிப்பாக 20 வயதுகளில் இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் எல்லாருக்குமே இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இல்லை. ஆனா அவங்களுக்கு கூட இப்ப உச்சம் ராசிநாதன் உச்சமாக அமைந்திருக்கின்ற காரணத்தினாலும் இந்த வாரத்துல சந்திரனுடைய போக்கு 10, 11, 12 ஆகிய இடங்கள்ல இருக்கிறனாலையும் ஒரு கிளியர்னா ஒரு நல்ல விதமான அமைப்புகள் உண்டுங்க. வேலைக்கு போனா முதலாளி திட்டுறாரு, மேனேஜர் திட்டுறாரு, இப்படி திட்டுறாரு, தண்டச்சோறுன்றாரு, அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போது அப்படியே கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கும். எதிர்பாலினத்தவரின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் மன அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். காதலன் காதலி அமைப்புகள் எல்லாமே இப்போது பெரிய ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அடுத்த மாசத்துல இருந்து அந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க இப்ப இருந்தே கொஞ்சம் உஷாரா இருங்க. ஆனாலும் மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. ஏன்னா ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் நல்ல காலகட்டங்களாகவே இருக்கிறது. ஆகவே என்ன பண்ணுவீங்க? டைவர்ஷன் ஆவீங்க. எது தேவையோ அதை தேவையை செய்யாம தேவையில்லாததுக்கு உள்ள போயிட்டு கொஞ்சம் அப்படியே மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய, பண கஷ்டத்தில் இருக்கக்கூடிய வாரமாக இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம்.